தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்க்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்மேற்கு பருவமழை தமிழக உள் மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கிறது. இதில் தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்க்கிறது. 12ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பரவலாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின் 12ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவுதான். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவின் வேறுபாடு பொறுத்தவரை 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டங்கள் காணப்படும். நகரை ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி சுற்றிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகளில் 13ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி வரை தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி கொங்கன் கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்த்தது தமிழ்நாட்டில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையானது மதுரை மாவட்டம், மதுரை நகரம் 13 சென்டிமீட்டர் பதிகிறது. கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் தலா 12 சென்டிமீட்டர் பதிகிறது. கரூர் மாவட்டம் கடவூர் ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் ஏஆர்ஜி தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகிறது. மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, மதுரை மாவட்டம் வீர்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் குந்தம்பாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகிறது. பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் 7 சென்டிமீட்டர் பதிகிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, கடலூர் மாவட்டம் திப்பநத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி, பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், மதுரை மாவட்டம் கல்லத்திரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி, விழுப்புரம் மாவட்டம் வளத்தி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு ஏஆர்ஜி, கரூர் மாவட்டம் புலிசலை ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம் ஏலாத்துறை, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தலா 4 சென்டிமீட்டர் பதிகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, சேலம் மாவட்டம் ஏற்காடு, நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயா பள்ளி, தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், சென்னை வேளச்சேரி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஏஆர்ஜி, கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகிறது. நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டே, மதுரை மாவட்டம் சோழவந்தான், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு, கரூர் மாவட்டம் பரமத்தி, தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, ராமநாதபுரம் மாவட்டம் கமிதி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் குப்பம்பட்டி, பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிகிறது. அரியலூர் மாவட்டம் விட்டமல்லி அணில், திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், தேனி மாவட்டம் உத்தமபாளையம், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, பெரம்பலூர் மாவட்டம் புதுவெட்டிக்குழி, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், கரூர் மாவட்டம் தோகமலை, நீலகிரி மாவட்டம் பொன்னூர் பிடிஓ, பெரம்பலூர் மாவட்டம் வீட்கொளத்தூர், சென்னை பெரம்பூர், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, தேனி மாவட்டம் சண்முகா நதி, ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிகிறது. இனி வருகிற நாட்களில் இந்த மழையை பொறுத்தவரை லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழை ஈரமழை வாய்க்கிறது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.